மக்களே ரெடியா இந்த வர்க்கலாவோட நைட் லைஃப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க, இங்கே பாருங்கள், இந்த சின்ன குழந்தைங்கள்லாம் விளாட்றதுக்கு இந்த லைட்ஸ் வச்சு எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். விசிலு, அந்த தலையில் மாட்டுறது, அதெல்லாம் லைட்டு போட்டு சூப்பராக வந்து ஒரு செட்டப் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே கொஞ்சம் சின்ன சின்ன ஹோட்டல்ஸ்லாம் உண்டு. அப்போது மேலே அந்த சைடு தெரிஞ்சு பாருங்கள், ஒரு லைனாக அங்கே தான் நம்ம போகிறோம். இங்கே லைட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே மேலே போவோம். அப்புறம் அங்கே வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்ட் நடந்துட்டுருக்கு, அதுவும் பார்ப்போம். முடிஞ்சிருக்கான்னு தெரில, போய் பார்ப்போம். இது வந்து 7:30 தான் ஆகுது, அதனால தான் பெருசாக அந்தளவுக்கு இந்த சைடு கூட்டம்லாம் இல்லை. மெயினாக வந்து அந்த சைடு தான் இப்போ கூட்டம் இருக்குது. அந்த அங்கே ஒரு கார்னிவல்ஸ் நடக்கல, ஃபிட் கார்னிவல்ஸ் அங்கே தான். ஸோ இந்த லைட் அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே அங்கே போய் கவர் பண்ணுவோம். ஃபுல்லாக நிறைய ஹோட்டல்ஸ் தாங்க இருக்குது. இங்கே ஃபுல்லாக ஹோட்டல்ஸில் வந்து ஃபுட்டு ஏதாவது ஆர்டர் பண்ணிட்டு அப்படி சில்லாக வெயிட் பண்ணி சாப்பிட்டே இருக்கலாம். இங்கே பாருங்கள், கேண்டில் லைட் டின்னர்னு சொல்லுவாங்களே அந்த இது சூப்பரில் கேண்டில் லைட் டின்னர் வச்சுருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு. சர்ஃபர்ஸ் கஃபே அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே இந்த சைடு மோஸ்ட்லி வந்து இதாக தான் வச்சுருக்காங்க, ஃபுல்லாக கேண்டில் லைட். அதில் கேண்டில் லைட் டின்னர் தான் இங்கே வச்சுருக்காங்க ஃபுல்லாக. இங்கே பாருங்கள், கம்மன் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம அப்படியே லைட்டாக அங்கே போவோம். அங்கே காந்தாரா சாங் ஓடி டான்ஸ் நடந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம போகிறதுக்குள்ளே முடிஞ்சிருமான்னு தெரில, அப்படியே போவோம். நடந்துச்சுன்னா அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு. டென்ட் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குல்ல. சவுதி ஐயோ முடிஞ்சுன்னு நினைக்கேங்க. இல்லை, நடந்துட்டு தான் இருக்கு, போய் பார்த்துடலாம். முடிஞ்சிருச்சுங்க, ஜஸ்ட்டு மினிட்ஸில் முடிஞ்சு போச்சு. செம்ம டான்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க. கலர் எல்லாமே சேர்ந்து ஆனது. ஓ மை காட், ஜஸ்ட் மினிட்ஸ். இங்கே பாருங்க, டான்ஸ் மிஸ் பண்ணிட்டோம். பட் ஆனால் இவங்கள பார்க்கலாம். வாங்க, டான்ஸ் தான் நம்மளால பார்க்க முடியல, ஆனால் ஃபோட்டோ எடுக்கலாம். Madam on the stage. So எல்லாரோடும் நான் kindly request everyone to be please seated on a நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்களா, செம்ம வைப்பு. அப்படியே டைம் போனே தெரில. கிட்டத்தட்ட மணி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க 9 மணி ஆக போகுது. சாப்பிடல, போயிட்டு அப்படியே மேலே போவோம். நம்ம மேலே நம்ம அங்கே கீழே சுற்றிட்டு இருந்தாலும் டைம் முடிஞ்சிச்சு. இங்கே பாருங்க, நோ என்ட்ரின்னு போட்டிருக்காங்க. ஸோ க்ரௌடெல்லாம் க்ரௌடெல்லாம் சாப்பிட்டு கிளம்பியாச்சு போல். இழைக்குதுங்க கீழே வந்து மேலே வரையும். ஸ்டார்டிங்கில் பானிபூரி கடை வச்சுருக்காங்க. பானிபூரி, மசால் பூரி, மோமோஸு அந்த மாதிரி நம்ம வந்து சாப்பிடுவோம். ஃபஸ்ட்டு ரூம் போகணும். ரூம் போயிட்டு கொஞ்ச நேரம் சார்ஜ் போட்டு லைட்டாக ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வரேன். ஹாஸ்டல் பாருங்கள், ஓப்பனில் வந்ததுமே இருக்கும்.
ஸோ இங்கே நைட் லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு முன்னாடி இருந்தோட நான் எப்போயுமே நியூ இயர் தான் வருவேன். அப்போ செம க்ரௌட் இருக்கும். இப்போ வந்து நார்மலாக தான் இருக்குது. எப்படி கூட்டம்லாம் போயிடுச்சு. எங்கே சாப்பிட்டுட்ருக்காங்க. இங்கே கேண்டீன் இருக்குது. இங்கே நம்ம கூட வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இங்கே வெளில உட்காந்து கூட நம்ம வந்து சில் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ரூமுக்கு வந்தாட்டு ரூமில் யாருமே இல்லை, எப்பவுமே யாருமே இல்லை. இதுதான் நம்மளோட இது டவல் கான்சன்ட்ரேஷன் நினைக்கிறேன். பேக் இங்கே வச்சுருக்கோம். உள்ள கொஞ்ச நேரம் சார்ஜ் போட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சுற்றுவோம். கூட்டம் அந்தளவுக்கு இல்லை பெருசாக. நியூ இயர் டைம் செம க்ரௌடாக இருக்கும். தெரில, மேபி டைம் ஆயிடுச்சுனால எல்லோரும் சாப்பிட்டு இருக்காங்கன்னு தெரில. இல்லைன்னா உள்ளே போய் பார்ப்போம். ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு போனேன். ஓகே, ஃப்ரெஷ்ஷப் ஆகிடுச்சு. அப்படியே கிளம்புவோம். ஒன்றா பார்க்குறது பெரிய அளவு கூட்டம்லாம்னா. இங்கே பாருங்கள், நான் சொன்னேன்ல நைட்டு வந்து பாட்டு படித்து வந்து என்ஜாய் பண்ணுவாங்கன்ட்டு. இந்த இதில் நடந்துருக்கு மேலே நினைக்கிறேன். இல்லை உள்ள தான். நம்ம வைப்பாக இருக்கா? அப்படியே ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்து நம்ம வீட்டில் என்ஜாய் பண்ணலாம். இந்த மாதிரி தாங்க அப்படியே ஃபுல்லாக வைப் பண்ணிட்டு இருப்பாங்க ஒவ்வொரு ஹோட்டல்லையும். இங்கேயே மேலே ஒரு ஹோட்டல் இருக்குது. இங்கேயே வந்து சாங் போட்டு ட்ரிங்க் பண்ணுறவங்க ட்ரிங்க் பண்ணுவாங்க, மற்றவங்க வந்து சாப்பிட்டு அப்படியே லைட்டாக வைப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பகலில் வந்துருக்கு போவோம். பகலில் வரும்போது வந்து வேறு மாதிரி இருந்திருக்கும். இப்போ எப்படி இருக்கு பாருங்கள், இல்லை லைட்டிங்கோட கொஞ்சம் ஆட்கள் அப்படியே நிறைய பேர் இருக்காங்களா. பகலில் வந்து கம்மியாக தான் இருந்தாங்க. இப்போ பாருங்கள், பாருங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வழியை மறிச்சிட்டு வெயிட் பண்ணி வர்ற மாதிரி இருக்குது. ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. நிறைய தமிழ் பீப்புள்ஸும் இங்கே இருக்கிறனால ஜாலியாக அவங்களும் வைப் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே மேலே பாருங்கள், இல்லை சரக்கு தான். டே இங்கேருந்து அங்கே வரைக்கும் போகலாங்க நடந்து, செமையாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் வந்து நியூ இயர் டைம் தான் எப்போயுமே வந்திருக்கேன். நியூ இயர் டைம் இருந்த வைப்பு வந்து மற்ற நார்மல் டைமில் வந்து பெருசாக இல்லை அப்படிதான் சொல்லுவேன். நார்மலாக இருக்குது, ஓரளவுக்கு கூட்டம் இருக்குது, ஓரளவுக்கு வந்து வைப் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஆனால் நியூ இயர் டைம் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. இங்கே ஐஸ்கிரீம் கடை, சரக்கு பாருங்கள் எப்படி இருக்குங்க. இந்த மாதிரி நிறைய ஹோட்டலில் ரூப் டாப்பில் வந்து மியூசிக் நடந்துகிட்டு இருக்கும். அப்படியே வைப் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. பட் ஆனால் இங்கே இல்லை, கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இந்த ஹோட்டல் பாருங்கள் மேலே இருக்குது. வந்து கொஞ்சம் வெளியூரில் போயிட்டு மொழி தெரியாதவங்க இருக்க இடத்துல கூட நம்ம வந்துட்டு ஃப்ளூயண்ட்டாக நம்ம வீட்டில் பேசி வீடியோ எடுத்துடலாம். நம்ம ஆட்களும் அங்கங்கே சுற்றுறாங்களா, அவன்கிட்ட நம்ம பேசும்போது டக்குன்னு கண்டுபிடிச்சிடறாங்க என்ன பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் சில டைம் வந்து ஒரு மாதிரி இருக்குது. நம்ம வந்து மதியம் வந்து இங்கே தான் சாப்பிட்டோம். இந்த ஹோட்டலில் செமையாக இருக்குல்ல. இந்த ஹோட்டலில் தான் மதியம் சாப்பிட்டேன், செமையாக இருந்துச்சு. ஓகே, நம்ம அப்படியே முன்னாடி போவோம். இங்கேயே கேண்டில் லைட்டு மாதிரி தான் வச்சுருக்காங்க. நியூ இயர் டைம்லலாம் இந்த இடத்துல வந்து செமையாக வந்து டான்ஸ் ஆடி டிஜே லைட்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. எல்லா ஹோட்டல்லையும் மோஸ்ட்லி வந்து நியூ இயர் டைமில் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. செம பார்ட்டி நடக்கும் நியூ இயரில். பட் ஆனால் இப்போது வந்து ஒரு சில ஹோட்டலில் மட்டும்தான் இந்த பார்ட்டியில் மியூசிக் இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. மற்றபடி நார்மலாக அப்படியே ஹோட்டல் வந்து இதாகிட்டு தான் இருக்குது, அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், டேட்டூவா பெயிண்டிங். இந்த ஹோட்டல் பாருங்கள், சூப்பராக இருக்கலாம். எல்லா ஹோட்டலுமே சூப்பராக இருக்குங்க. அப்படியே யூனிக்காக ஒவ்வொரு ஹோட்டலில் இருக்கும். அப்படியே ஒன்று ஒன்றா பாருங்கள். நீங்கள் ஒர்க்லாம் வந்து பிளான் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் நைட் லைஃபு. மோஸ்ட்லி நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம வீடியோ சேர்த்து அப்படியே பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இதுதான் ஓவரால் வியூ.
இந்த ஹோட்டல் பாருங்கள், அது வந்து ஹோட்டலு. அதுக்கு முன்னாடி வந்து இங்கே ரெஸ்டாரண்ட் இருக்குது. எவ்வளோ பயங்கரமாக செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் உட்காந்து சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்க, அடுத்த ஹோட்டல் பாருங்க, வேற லெவலில் இருக்கு. ஆக்சுவலாக இங்கே வந்து ஸ்டாண்டப் காமெடி நடக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டாண்டப் காமெடி இல்லை ஸ்டோரி ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. ஃபாரினர்ஸ்லாம் உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க இந்த ஹோட்டலில். அவர் உட்காந்து சொல்லிட்டு இருக்காரு, ஸ்டோரி சொல்லிட்டு இருக்காரு. It's starting to blow and it's starting to spin. They say I've done something. ட்ரெஸ்ஸு தாங்க, ட்ரெஸ்ஸு நிறைய ட்ரெஸ் இருக்கும். அது போக அந்த சின்ன சின்ன ஆபரணங்கள்லாம் இருக்குல்ல, லேடிஸ் யூஸ் பண்ணக்கூடியது, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நிறைய இருக்குங்க. பாருங்க, ரூம்ஸ் அவைலபிள். இங்கே ஒரு ரெசார்ட் ஒன்று இருக்கு பாருங்கள், ஹில் டாப் ரெசார்ட்னு சொல்லிட்டு. பக்கத்துலேயே ஹோட்டல் இருக்குது. இது இங்கே தான் இதெல்லாம் இருந்தீங்கன்னா அப்படியே ஓப்பனில் ஆப்போசிட்டில் பீச் இருக்கும். ஜாலியாக வந்து எந்திரிச்சதும் பீச்சை பார்க்கலாம், வேறு லெவலில் இருக்கும். நம்மளும் பக்கத்துலேயே தான் எடுத்துருக்கோங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு கடை தான். இவ்வளோ ட்ரெஸ்லாம் வியாபாரம் போகுமாங்க, அவ்வளோ ட்ரெஸ்ஸு கடை வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், சன்ரைஸ் ரெஸ்டாரண்ட்டு. தமிழ் பாட்டு ஓடுது. மோஸ்ட்லி தமிழ் பாட்டுக்கு தாங்க இங்கே வைப் பண்ணுறாங்க. ஆனால் கேரளா தான் பேர், ஆனால் தமிழ் பாட்டு தான் பயங்கரமாக வைப் பண்ணாங்க. அப்பா, இது பாருங்கள், மீனை பாருங்கள். பாட்டு கேட்குதா? தமிழ் பாட்டுக்கு தான் மோஸ்ட்லி வைப்புங்க. ஓ, இங்கே பாருங்க, இந்த இது நம்ம மதியம் வரும்போது பார்த்தோம். பிங்க் கலரில் ஒரு இது ஹலோன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். நல்லா இருக்குங்க. இட்டாலியன் காஃபி, இட்டாலியன் நல்லா இருக்கா? ஓகே, நம்ம அப்படியே அடுத்ததை போய் பார்ப்போம். சீ ஃபுட்டை பாருங்க, வேறு லெவலில் போட்டு வச்சுருக்காங்க. ஃபுல்லாக அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போட்டு வச்சுருக்காங்க. நம்ம என்ன கேட்குறோமோ ரெடி பண்ணி தருவாங்க. அதாங்க மோஸ்ட்லி இந்த இதான் லாஸ்ட்டு. இதுக்கப்புறம் வந்து பெருசாக அந்தளவுக்கு கடைகள் இல்லை. கொஞ்சம் தூரம் அப்படியே போவோம், போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ரிட்டர்ன் வந்துடும். கைஸ், இந்த கடையை பாருங்கள், ஃபுல்லாகவே இந்த கிராஃப்ட் ஒர்க் வச்சுருக்காங்க பாருங்கள். வுட்டில் வந்து இந்த பறிக்கூரை அந்த மாதிரி வச்சுருக்காங்க செஞ்சு. சொவினியர் நிறையா இருக்குங்க. கீழே பாருங்கள், தேங்காவோட இது இருக்க, தேங்காயில் எடுத்து அதில் பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. இல்லை, நல்லா இருக்குவா? இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே செம ஆர்ட் ஒர்க்கு. ஓகே, அப்படியே போவோம் முன்னாடி. வா, இங்கே பாருங்கள், ஃபுல்லாக நம்ம அந்த சாக்கு இருக்குல்ல, சாக்கில் வந்து ஆங்கிலட்ஸ் அதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அடுத்து வந்து ஐஸ்கிரீம் ஷாப் இருக்குது. மோஸ்ட்லி வந்து ஐஸ்கிரீம் தான் நிறைய பேர் சாப்பிடுவாங்க. அதனால் இந்த கடை கொஞ்சம் கூட்டமாக இருக்குது பாருங்கள். வா, இங்கே பாருங்கள், செமையாக இருக்குல்ல. ஃபுல்லாக அந்த கேண்டில் லைட்டு மாதிரி தான் பயங்கரமாக பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, நம்ம அப்படியே அடுத்து போய் பார்ப்போம். இங்கே பாருங்கள், மீன் வந்து நிறைய வச்சுருக்காங்க இங்கே. ஓஹோ, இங்கே பாருங்கள், கத்தி மாதிரி இருக்குது. எல்லாம் ப்ரான் தான். பயங்கரமாக போட்டு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், டார்ஸ்லிங் கஃபேன்னு சொல்லிட்டு ஒரு கஃபே ஒன்று இருக்குது. அங்கே வைப் பண்ணிகிட்டு இருக்காங்க, போய் பார்ப்போம். மோஸ்ட்லி இந்த ரூஃப் டாப்பை தான் சாங்லாம் போட்டு என்ஜாய் பண்ணிட்டுருப்பாங்க.
நான் சொன்னேன்ல தமிழ் பாட்டு தான் மோஸ்ட்லி வைப் பண்ணுவாங்க. சரக்கு தான் ஓடும். இந்த ஷாப்பை பாருங்க, சும்மா லோ லைட்லேயே வச்சு சூப்பராக வச்சுருக்காங்க. அட்ராக்ஷனாக ரொம்ப யூனிக்காக வச்சுருக்காங்கல்ல, அந்த ப்ராடக்ட்டுக்கு மட்டும் லைட்டு கொடுத்து சூப்பராக வச்சுருக்காங்க. நல்லா இருக்குல்ல? அப்படி போகும். இந்த கடையை பாருங்கள், இந்த ஷாப்புக்கு ஏற்ற மாதிரியே லைட் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்களே. நிறைய கிராஃப்ட் ஒர்க் தாங்க, ஆர்ட் ஒர்க் தான் இங்கே தான். வேறு லெவலில் இருக்குல்ல? இப்போ ஃபுல்லாக அப்படியே கொஞ்சம் லைட்டாக கார்டன் செட்டப்பு அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இந்த சைடு அந்தளவுக்கு பெருசாக கூட்டம் இல்லை, அந்த சைடு மட்டும்தான் கூட்டம் இருக்குது. இங்கே பாருங்கள், ப்ளூ மெர்லின் ஹோட்டல்லே பாருங்கள், இந்த ஸ்டாச்சு மாதிரியே வச்சுருக்காங்க. இது வந்து இந்த பெரிய திமிங்கலத்தோட இது. அதுக்கப்புறம் ஆக்டோபஸ்ஸு அந்த மாதிரியாவே வச்சுருக்காங்க, சின்ன சின்ன மீன்களா. எப்படி கிரியேட் பண்ணுறாங்க பாருங்கள் ஒரு ஹோட்டலில் வந்து அட்ராக்ஷனுக்கு. வேறு லெவலில் இருக்குது. கீழே போயிட்டே இருந்தோம், அந்த சைடு பிளாக் சாயில் பீச் உண்டு. பிளாக் சாயில் பீச்சுக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம். எல்லா இடத்துலையும் அப்படியே காமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. சன் வியூ பீச் ரெசார்ட்டுங்கண்ணா. இந்த சைடு எப்படி இருக்குது பாருங்கள் பீச்சு, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அந்த சைடு ஹோட்டலு. வேறு லெவலில் இருக்குல்ல? ஸோ அப்படியே கீழே போனோம்னா கீழே இறங்கிட்டு அந்த சைடு மறுபடியும் பீச் இருக்கும். பீச்னால் அந்த கரை இருக்கும், பிளாக் சாயிலு. இப்போ தண்ணி வந்து நைட் ஆனால் அந்த தண்ணி வந்து ஃபுல்லாகிருங்க. பகல் டயத்தில் மட்டும் அலை வந்து உள்ளே தள்ளி அடிக்கும். ஏன்னா இந்த லோ டைல் ஹை டைல் ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் நைட் டைம் மோஸ்ட்லி வந்து பீச்சுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த சைடு வந்து ஓரளவுக்கு இருந்த ஏரியா அந்த சைடு இருக்குல்ல, அங்கே ஓரளவுக்கு கரைகள் வந்து பெரிய கரைகள் இருக்கனால, கடற்கரை பெருசாக இருக்கனால ஓரளவுக்கு பெரிய அலையை வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தாலும் கேப் இருக்கும், அதனால் உட்காந்துக்கலாம். பட் ஆனால் இந்த சைடு அப்படி கிடையாது. இந்த சைடு அப்படியே ஃபுல்லாக இதாயிரும், க்ளோஸ் ஆயிரும். அதனால் ஃபுல்லாக வந்து கல் தான் போட்டு வச்சுருப்பாங்க அந்த சைடு. இந்த ரெசார்ட்டோட பேரே பாருங்கள், பிளாக் பீச் அப்படின்னு போட்டு பாருங்கள். செம வைப்பாக இருக்கும்ல, இப்படி உட்காந்துட்டு அந்த சைடே வந்து காற்று அடிச்சிட்டே இருக்கும், பீச் காற்று. அது ஒரு ஃபீல் தாங்க. ஜம்முன்னு வந்து கேரளாவில் இந்த மாதிரி பீச் ஓரத்தில் வந்து கடைகளை போட்டு நல்ல பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நம்ம ஊர் சைடில் தான் அந்த மாதிரி வந்து இது பண்ண மாட்டேங்காங்க. ஊருக்கெல்லாம் நிறைய பீச் இருக்குது, அங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு கஃபே ஒன்று, ரெஸ்டாரண்ட் போட்டு நார்மலாக இந்த மாதிரி ஒரு இதை வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, டூரிசம் பயங்கரமாக இருக்கும். பட் ஆனால் அப்படி பண்ண மாட்டாங்க. பாருங்கள் உள்ள இங்கே பாருங்கள், ஸ்க்ரீன் போட்டு படம்லாம் ஓடிட்டுருக்கு. பாருங்கள், கொஞ்சம் தூரம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி படிக்கட்டில் இறங்கி போகிற மாதிரி இருக்கும். இங்கே லைட்ஸ் எதுவும் பெருசாக இருக்காது. கொஞ்சம் தூரம் இங்கே வரைக்கும் நடந்து போனோம்னா அந்த பீச் வந்துடும், பிளாக் சாயில் பீச்சு. அவ்வளோதாங்க. இன்னைக்கு கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போனோன்னா அந்த சைடு பீச் வரும். ஸோ இப்போ பெருசாக எங்கேயுமே லைட்டு அந்த மாதிரி எதுவும் போட்டு பெருசாக வைப் பண்ணல. ஆனாலும் பீச்சில் வந்து ஆட்கள் வந்து இருக்க தான் செய்கிறாங்க. அங்கங்கே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஆட்கள் இருக்காங்க. இது நீங்கள் வந்து பகல் டயத்தில் பிளான் பண்ணிங்கன்னா, ஈவினிங் டைமில் பிளான் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த பிளாக் சாயில் பீச்சை வந்து பார்த்துட்டு அப்படியே வரலாம். அங்கே ஒரு லைட் தெரியல, அங்கே வரைக்கும் தான் நம்ம வந்தோம். அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக அந்த சைடு எதுவுமே இல்லை. அதனால் நான் அப்படியே ரிட்டன் கிளம்புறேன்.
நியூ இயர் டயத்தில். ஆனால் இந்த பிளாக் ஸ்டைல் இதில் நியூ இயர் டைமில் வந்து டிஜேலாம் வச்சு சூப்பராக வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணோம். அந்த வீடியோ இருக்குது, மறக்காம போய் பாருங்கள். நியூ இயர் டைம் வர்க்கலா போயிருந்தேன் போன வருஷம். இந்த வருஷம் நியூ இயரில் போன வருஷம். ஸோ அதுதான் நியூ இயர் டைம் வந்தீங்கன்னா நல்லாவே செலிப்ரேட் பண்ணலாம் இங்கே வர்க்கலாவில். அவ்வளோதான், ஓரளவுக்கு பார்த்தாச்சு. பெருசாக அந்தளவுக்கு ஹாப்பினிங்காக இல்லை. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த வீடியோ வந்து இதோட எண்டு பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை, see you. ஆக்சுவலாக மதியம் சாப்பிட்ட விட இந்த ரைஸ் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்.